ஐயனார் துணை சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம நிலா இருந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் கோயிலுக்கு போயிட்டு ரிட்டன் வந்துடுறாங்க. வந்த உடனே பார்த்திங்கன்னா பார்த்தீங்களாங்க, நம்ம கதவை திறக்கிறேங்க, அந்த சத்தத்தை கூட கேட்காம அவள் எப்படி உட்காந்து வேலை பார்த்துட்ருக்கான்னு மட்டும் பாருங்கள். நல்ல வேலை கூடவே ஒரு சாவியும் எடுத்துகிட்டு போயாச்சு, இல்லாட்டி நம்ம வெளியிலேயே கிடக்க வேண்டியதான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நிலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் போயிட்டு நிற்கிறாங்க. நிலா ரொம்பவே பயந்து போகிறாங்க. என்னடி, நான் உன் அம்மா தானே வந்திருக்கேன், அதுக்கு எதுக்கடி நீ இவ்வளோ பயந்து போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஒன்று கூப்பிட்டுருந்துருக்கணும், எதுவுமே சொல்லாமல் வந்தோன்னு கை வச்சா என்னம்மா அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இன்னைக்கு கிருத்திகிடி, அதனால தான் நானும் உங்கள் அப்பாவும் கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததாக பிரசாதமும் நெத்தியில் வச்சு விட்டுட்டு அவங்க பாட்டு கிளம்பி போயிடுறாங்க. அடுத்த நிமிஷமே எல்லாரும் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிற போது பல்லவன் நிற்கிறாரு. பல்லவன் இருந்துட்டு அண்ணி அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட்றாங்க. பல்லவா வாடா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனையும் கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக இன்றைக்கி அண்ணன் உங்களுக்கு சிக்கன் குழம்பு பிடிக்கும்ல, அதனால் சிக்கன் செஞ்சு உங்களுக்கு கொடுத்து விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக நீங்களும் சாப்பிடுவீங்களா அண்ணி? கண்டிப்பாக சாப்பிட வேண்டாம், அண்ணன் எனக்காக செஞ்சு கொடுத்துருக்கு, நான் எப்படி சாப்பிடாமல் இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சரிங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்கும் போல இருக்குது, நீ சாப்பிட்டிட பல்லவா? இன்னும் இல்லை அண்ணி, அண்ணன் போட்டு கொடுத்ததுமே முதல்ல உங்களுக்கு தான் கொடுத்துட்டு வர சொன்னாங்க, அதனால தான் நீ கிளம்பி என் பாட்டுக்கு நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா சரி வாட பல்லவா, நீயும் நானுமே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலாவும் பல்லவனும் தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நிலாவோட அம்மா இருந்துட்டு, நிலா உனக்காக நாங்கள் இதெல்லாம் செஞ்சு வச்சுருக்கோம், அதை விட்டுட்டு இப்போ இங்கே உட்காந்து இதை சிக்கனை சாப்பிட்டுட்டு இருந்தா என்னடி அர்த்தம்? இன்னைக்கு கிருத்திகை வேற, காலையிலே நானும் உங்கள் அப்பாவும் கோயிலுக்கு போயிட்டு வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சா இப்படி மறுபடியும் சிக்கன் குழம்பு எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு இருக்க, என்னடி இதெல்லாம் அப்படின்ற மாதிரி திட்டிகிட்டு இருக்காங்க. மா, எங்கள் வீட்டிலலாம் அப்படி கிடையவே கிடையாது, எங்களுக்கு எப்போ தோணுதோ நாங்கள் அதை கன்ஃபார்ம் சாப்பிட்ருப்போங்க, நாள் கிழமையில் நாங்கள் பார்க்கவே மாட்டோம், என்ன தோணுதோ அதை கண்டிப்பாக செய்வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா அப்பா நீங்களும் சாப்பிட்றீங்களா? இல்லைம்மா எனக்கு வேண்டாம், உங்கள் அம்மா சொன்ன மாதிரி இன்றைக்கி கிருத்திக்குமா நாங்கள் நான்வெஜ்ஜெல்லாம் தொட மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்னங்க இது, அந்த வீட்டில் இருந்து ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஏதாவது கொண்டு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, ஆனால் டிவோர்ஸ் எதனால் ஆச்சுன்னு கேட்டால் மட்டும் அவள் வாயே திறக்க மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வீடு போக போக பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவரும் அமைதியாக இருக்க சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்ம நிலம் இருந்துட்டு எவ்வளோ நல்லா இருக்குல்ல, சட்னி ஊற்றிக்கிறடா, நோ ஒன்லி சிக்கன் குழம்பு தான், அண்ணன் எவ்வளோ அழகாக செஞ்சு கொடுத்துருக்கு, அதுக்கு இட சட்னியா, அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை அண்ணி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இன்றைக்கி காலையில் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? வழக்கம் போல் உங்களை நான் கூப்பிட்டுட்டு இருந்துகிட்டே இருந்தேன், அப்போ அவர் தான் அப்பா தான் உங்கள் வயசில் பேசினார், என்னடா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார், எனக்கு சிரிப்பை கண்ட்ரோலே வரல, பயங்கரமாக சிரிச்சிட்டு, ஆனால் ரொம்ப வருத்தப்பட்டா நீ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவர் அப்படி இல்லாமடா பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி நிலா ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம நிலாவும் ரொம்பவே சந்தோஷமாக அவங்க கூட பேசிகிட்டு இருக்கிறத அவங்க அம்மாவாலையும் அப்பாவாலையும் பார்க்கவே முடியல, ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க. என்னங்க இதெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. வீடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவங்கள அமைதியாக இருக்க சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக வானத்தையும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் ரெஸ்டாரண்ட்டில் இருக்காங்க, ரொம்பவே ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம பாண்டி நிற்கிறாரு. வா பாண்டி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவர் தான் என்னுடைய பாய் ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஓ அப்படியா ப்ரோ, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஏதோ வானதி தான் நீங்கள் ஆட்டோ ஒர்க் மொபைல்ஸ் வச்சுருக்கிறதா சொன்னாங்க. இல்லை நான் மெக்கானிக் ஷெட் தான் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த ரோட்டில் போகிற வர வண்டி மேலே ஆணியை தூக்கி போட்டு வண்டியை பஞ்சர் ஆக்கி விட்டுருவாங்களே, அந்த மாதிரி பஞ்சர் ஷாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவோம். அப்படியெல்லாம் இல்லை, ஆனால் நியாயமாக வண்டி எது வருதோ அதை வச்சு நாங்கள் பஞ்சர் செய்வோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட வானத்துக்கு ரொம்பவே கில்ட்டியாக போயிடுது. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா பேருக்கு என்ன வெறும் பாண்டிய அதே தானே சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கலாய்க்கிறாங்க. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா அதில் இன்னொரு பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் வராரு. அவர்கிட்ட பார்த்திங்கன்னா எல்லாருமே அவங்கள இன்ட்ரோ பண்ணிக்கிறாங்க. பாண்டியும் இன்ட்ரோ கொடுக்குறாரு.
அதுக்கடுத்ததா ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா இல்லாத பேரை தான் அவர் நல்லா இருக்குன்னு சொல்லி சமாளிக்கிறாரு அப்படின்ற மாதிரி மற்ற எல்லாருமே வந்து கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. பாண்டிக்கு ரொம்பவே அப்செட்டாக போயிடுது. அதுக்கு அடுத்ததாக வானத்தை இருந்துட்டு பாண்டியை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, ஏற்கனவே இவங்க எல்லாரும் கிட்டேயும் உன்னை பற்றி நம்ம பெருமையாக சொன்னேன். எங்கள் அப்பா கூட தான் ஆட்டோ ஓட்டி சம்பாதிக்கிறாரு. ஆனால் நான் இவங்க கிட்ட அப்படியா நான் காட்டி வச்சுருக்கேன், ரொம்ப பெரிய இடத்த போன மாதிரி நான் காட்டலையா? அந்த மாதிரி நீயும் சொல்ல வேண்டியதானே, அந்த மாதிரி நீயும் நடந்துக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு இவங்க கிட்ட இஷ்டத்துக்கும் நடந்துக்கிட்டு இருக்க. எதுக்கு நீ பஞ்சரை போட்டுற கதையெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்க? அவங்களாம் பாரு என்னை எப்படியெல்லாம் பார்க்குறாங்கன்னு, உன்னை கேலி பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்கடா. என்னாலையும் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்ற மாதிரியும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அது எல்லோரும் இப்போ தான் வந்திருப்பார். எல்லாருமே அவரோட பக்கமாக போயிட்டாங்க. இப்போ எல்லோரும் நம்மளை ஒரு மாதிரியை தாண்டா பார்த்துட்ருக்காங்க. இதை ஏண்டா உன்னை கூப்பிட்டுன்ற நிலமையில் நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து ஆர்டர் பண்ணுறாங்க. நம்ம பாண்டிக்கு அதில் என்ன இருக்குன்னு கூட தெரியல. வானத்தை வந்து பைசியாக ஒன்று ஆர்டர் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம பாண்டியை கேட்ட உடனே அவரும் நீ வானத்துக்கு என்ன கொடுக்குறீங்களோ அதுவே கொஞ்சம் காரமாக எக்ஸ்ட்ரா கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. எல்லாரும் ஸ்பூனில் டீசெண்டாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம பாண்டிக்கு ஸ்பூனில் சாப்பிடவே தெரியல. அதுக்கடுத்ததா ப்ளீஸ்டா ஸ்பூன்லேயாவது சாப்பிடு, மானத்தை வாங்காது. ஏண்டா உன்னை கூப்பிட்டுன்ற நிலமையில நான் இருக்கேன். உன்னை கூப்பிடாமலே இருந்திருக்கலாம். அது மட்டும் கிடையாது, என்னடா ட்ரெஸ் இது, இத்தனை நாள் நல்லா தானே ட்ரெஸ் பண்ணுவேன், ஆனால் இன்றைக்கி மட்டும் இவ்வளோ கேவலமாக ட்ரெஸ் பண்ணியிருக்க. உன்னை பார்க்கவே எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லைடா. பாரு எல்லாரும் எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு, நீ மட்டும் ஏண்டா இப்படி இருக்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பாண்டிக்கு ரொம்பவே அவமானமாக போயிடுது. அதனால் யார்கிட்டேயும் சொல்லாமல் கொள்ளாமல் அவரை பாட்டு கிளம்பி வந்துடுறாரு. வந்தவர் ஏன் எங்கே இருக்கன்னு சொல்லி வானத்தி கூட ஒரு ஃபோன் பண்ணவே இல்லை. வெளியே வந்ததுக்கு அப்புறமா யாருக்காச்சும் ஃபோன் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி இருந்துட்டு சோழனுக்கு பண்ணலாமா, வேண்டாம் வேண்டாம், அவனுக்கு கோவம் வந்துச்சுன்னா இங்கே வந்து கத்தி விட்டுருவான், அதனால சோழனுக்கும் வேண்டாம். அண்ணனை கேட்டால் அண்ணனும் ரொம்ப சங்கடப்படுவார், அதனால் அண்ணங்கிட்டேயும் சொல்ல வேண்டாம், பேசாமல் அவங்களுக்கே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மிஸ்டு கால் வந்தது, எடுக்கிறதுக்குள்ளே கட் ஆகிடுச்சு. பாண்டி சாரி, என்ன விஷயம், நீ எல்லாருமே நான் இங்கே வந்ததுக்கப்புறமா பேசினாங்க, நீங்கள் மட்டும்தான் பேசாமல் இருந்தீங்க அப்படிங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன வாய்ஸ் எல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது, ஏதாவது பிரச்சனையா, நான் உங்களை பார்க்க வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே இது என்ன கேள்வி, முதல்ல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து பாண்டிய வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. யாரடி வரப்போகிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் சோழனோட தம்பிமா பாண்டி வீட்டுக்கு வராரா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவருக்கு ஏதோ பிரச்சனை போல் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அங்கேருந்து இங்கே வந்தாச்சு, டிவோர்ஸும் வாங்கியாச்சு, அதுவும் போக ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்துக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் தானே அவங்க இங்கே வரதில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னீங்க, அதனால தான் அவங்களும் வராங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இதே விஷயத்த பாண்டி வந்ததுக்கப்புறமா தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க அப்படின்ற மாதிரி நிலா வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாண்டி இருந்துட்டு எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை விசாரிச்சுட்டு, என்னாச்சு பாண்டி, ஃபோனில் பேசுகிற போது ஒரு மாதிரியாக தான் இருந்தீங்க, இப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதுக்கு அடுத்ததாக அங்கே என்னெல்லாம் நடந்துச்சோ அது எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்ட உடனே நம்ம நிலா இருந்துட்டு வானத்தி மேலே தான் இது தப்பு, இதை நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாது, பிரித்து விட்ட மாதிரி ஆகிடும், ஆனால் என்னால் சொல்லாமல் இருக்க முடியல. பாண்டி வானத்திக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் போயிட்டு நீங்கள் எந்த பிரச்சனைனாலும் ஹர்ட் ஆனீங்கன்ற விஷயத்த நீங்கள் வானத்துக்கிட்டே சொல்லுங்கள், அவங்க கண்டிப்பாக உங்களை புரிஞ்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க.